Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் இருக்க லாஸ்ட் யூனிட் 5th யூனிட்டோட கம்ப்ளீட் ஓவர்வியூ பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடியே நம்ம 4 யூனிட்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. இது லாஸ்ட் யூனிட், மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஸோ நம்ம இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் என்ன ஆக்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம், பேரியர்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம், அதை எப்படி பில்ட் பண்ணணும்னு பார்த்தோம். அதில் அகாமடேஷன், அதனோட கரிக்குலம் அடாப்டேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் 4 யூனிட்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமை எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், கிளாஸ் ரூம் பிஹேவியரை எப்படி மேனேஜ் பண்ணணும், டீச்சர்ஸோடைய ரோல் என்ன, பேரண்ட்ஸோடைய ரோல் என்ன, அதெல்லாம் தான் இந்த யூனிட்ல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்ல எதை பற்றி பேசியிருக்காங்க, நம்ம சொன்ன மாதிரி இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் மேனேஜ்மெண்ட். ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ் பண்ணணும்னா அதில் என்ன இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த மேனேஜ்மெண்ட்டோட அப்ரோச்சஸ் எப்படி இருக்குது, ஃபேமிலிஸு, ஸ்கூல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் எப்படி பார்ட்னர்ஷிப் இருந்து அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனை, இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமை கொண்டு வரணும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கு, கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எப்படி இருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக டீச்சர்ஸோடைய ரோல் என்ன இந்த இன்க்ளூஷன் கிளாஸ் ரூமில் அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காமன் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் இன்க்ளூசிவ் செட்டப். இங்கே 2 விஷயம் சொல்லியிருக்காங்க, தட் இஸ் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். ரெண்டும் பார்க்குறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கும். இஷ்யூனா என்ன, சேலஞ்சுனா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இஷ்யூ அப்படிங்கிறது இமீடியட் அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். சேலஞ்சஸ் அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க், நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு டாஸ்க்கு, அதை நம்ம ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இஷ்யூஸ் அப்படிங்கிறது இமீடியட் அட்டென்ஷன் தேவை, இமீடியட் சொல்யூஷன்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ இங்கே மெயினாக இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்க்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஸ் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட். மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் இன்க்ளூசிவாக எஜுகேஷன் கொண்டு வரும்போது, இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ் கொண்டு வரும்போது அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் ஆட் ஆகக்கூடிய அந்த டிசேபிள் சில்ட்ரன் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் சில்ட்ரன் தான் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைங்க என்ரோல் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் லேக் ஆஃப் கம்பிட்டன்சி அமங் டீச்சர்ஸ்க்கு அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் அண்ட் நாலேஜ், அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ட்ரைனிங்கும் நாலேஜும் லேக்கிங் ஆகுது. லார்ஜ் கிளாஸ் சைஸ், நம்ம சொன்ன மாதிரி ஒரு நார்மல் கிளாஸில் 40 to 45 சில்ட்ரன் இருக்கிற இடத்துல ஸ்பெஷல் நீட் குழந்தைங்களுக்கு மட்டும் தனியாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் ரிஜிட் கரிக்குலம். நம்ம கரிக்குலம் ஃப்ளெக்சிபிள் சிலபஸாக இல்லை. அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்க குழந்தைங்க அவங்களுடைய ஓன் பேஸில் தான் படிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு PT1 எக்ஸாம்குள்ளே, FA எக்ஸாம்குள்ளே 2 போர்ஷன் முடிக்கணும், 2 லெசன் முடிக்கணும், 4 லெசன் முடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிலபஸ் வச்சுட்டு நம்ம ரஷ்அப் பண்ணும்போதோ, இல்லை நார்மல் சில்ட்ரனுக்கு நீங்கள் ஸ்லோவாக சொல்லி கொடுக்குறது இந்த குழந்தைங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையா, ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஸோ அவங்களுடைய பேஸுக்கு நம்மளுடைய கரிக்குலம் செட் ஆகலை, ரிஜிட் கரிக்குலமாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்அடிக்வேட் ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங். அந்த டீச்சர்ஸ் ட்ரெயின் ஆகும்போது BEdோ MEdோ DEdோ இதெல்லாம் படிக்கும் போதே அவங்களுடைய ப்ரீ சர்வீஸ் ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்க்ளூசிவ் எஜுகேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய சஃபிஷியன்ட் ட்ரைனிங்கோ, கிளாஸஸோ, ப்ராக்டிகல்ஸோ இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் யார்கிட்ட இருக்குது, நம்ம பேரியர்ஸ்லேயே இது பார்த்துருந்தோம். ப்ரிஜுடியஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் டுவர்ட்ஸ் டிசபிலிட்டி ரிமைன்ஸ் அ மேஜர் பேரியர். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் சரி, டீச்சர்ஸ் கிட்ட இருந்தும் சரி, அந்த டிசேபிள் சில்ட்ரன்களை பற்றின இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் ஒரு பெரிய பேரியராக இன்னும் நமக்கு இருந்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அந்த டிசேபிள் சில்ட்ரன்ஸு ஒரு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் போக அளவில் அக்சசபிள் இருக்கிற மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே அமைய பெறவில்லை. அதுவுமே நமக்கு ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் அசிஸ்டிவ் டிவைசஸ். லாஸ்ட்டில் பார்த்துருந்தோம் 4th யூனிட்டில் என்ன மாதிரியான அசிஸ்டிவ் டிவைசஸ், டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹியரிங் எய்ட்ஸு, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸு, அப்புறமா பிரெய்லி புக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அசிஸ்டிவ் டிவைசஸ் இன்னும் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக நிறைய யூசேஜில் இல்லாமல் இருக்குது, ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் தான் இஷ்யூஸ்ன்னு நம்ம சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இமீடியட் அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஓவர் யூஸ் ஆஃப் பவர் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நிறைய வீடியோஸ், ஆடியோ, விஷுவல்ஸ் எல்லாம் நிறைய காட்டுறோம். அதில் பவர் பாயிண்ட் வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது எல்லா குழந்தைங்களாலையுமே த சில்ட்ரன் தோஸ் ஹூ கேன் நாட் ஹியர், அந்த மாதிரி ஆடிட்டரி லேர்னர்ஸ், டிசபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களாலலாம் அது யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஓவர் டிபெண்டிங் அப்பான் த பவர் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை ஓவராக டிபெண்டபிளாக இருக்கிறது ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங். லெக்சர் ஒன்லி மெத்தட் அப்படிங்கும்போது இந்த குழந்தைங்கனால ரொம்ப நேரம் கிராஸ் பண்ண முடியாது.
ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி வந்து லேர்ன் பண்ண முடியாது ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம நார்மல் டாக் அண்ட் சாக் மெத்தடில் லெக்சர்ஸ் மெத்தடில் கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் அவங்க கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, அவங்களால அந்த ஃபோக்கஸில் இருக்க முடியாது. ஸோ அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து ஒர்க் ஆகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் கம்யூனிட்டி வில் அப்படிங்கும்போது லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸில் அந்த ஏரியாவில் இங்கே கம்யூனிட்டியில் இந்த இடத்துல வேண்டாம், இந்த மாதிரி இருக்கிறனால எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரனால ஸோ அந்த லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளுடைய சப்போர்ட் வந்து லேகிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் வில், ஸ்ட்ராங் கவர்மெண்ட் கமிட்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அலோகேஷன்ஸ் இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு ப்ராப்பராக கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டோடைய வில்லும் கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் லேகிங்காக தான் இருக்குது. அண்ட் தென் இது எல்லாமே நம்ம சரி பண்ணி வந்தால் கூட ரிட்டென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் இது எல்லாம் க்ராஸ் பண்ணி வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ட்ராபேக்காக அங்கே வந்து நிற்கிறது வந்து இந்த குழந்தைங்களுடைய ரிட்டென்ஷன். அந்த குழந்தைங்க அட்மிட் பண்ணாலுமே வந்து அவங்க கண்டினியூ பண்ணுறது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. பாதியில் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பியர் இன்ட்ராக்ஷன் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை, சப்போர்ட் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை. அவங்க வந்து அந்த இடத்துல லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறதுனால, ஒரு புல்லியிங் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுனால, நிறைய விஷயங்கள்னால வந்து இந்த மேலே சொன்ன பல விஷயங்கள்னால இந்த குழந்தைங்களோட ரிட்டென்ஷன் வந்து ரொம்பவே கொஷினபிளாக இருக்கிறனால அதுவும் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இங்கே பார்க்கப்படுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த 13 விஷயங்கள் தான் வந்து கீ இஷ்யூஸ் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொண்டு வரதுக்கான மேனேஜ்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய இஷ்யூஸாக வந்து நம்ம இதை பார்க்குறோம். இதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் சேலஞ்சஸ் இன் இன்க்ளூசிவ் செட்டப். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இஷ்யூஸ் அப்படின்னா இதெல்லாம் இமீடியட் சொல்யூஷன் தேவைப்படக்கூடிய அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. சேலஞ்சஸ்னால் ஒரு டாஸ்க் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் அதை ஓவர் கம் பண்ணி வரணும், அந்த தடையை நம்ம தகர்த்து வரணும். அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் வந்து இந்த செட்டப்பில் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருந்தாலும் சரி 3 மேஜர் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாலிசிஸ். நம்ம நிறைய பாலிசிஸ் படித்தோம் ஃபஸ்ட்டு யூனிட்டில். ஆக்ட்ஸ், பாலிசிஸ், கான்ஸ்டிடியூஷன், அமெண்ட்மெண்ட்ஸு, ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் படித்தோம் இல்லையா. எந்த லாஸ் வந்து எக்ஸிஸ்டடாக இருந்தாலுமே அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஃபெயிலியர் தான் வந்து பண்ணுறாங்க. ஒரு டெக்னிக்கல் அக்யூரஸியோ ஒரு சின்சியாரிட்டியோ வந்து ப்ராப்பராக இல்லாமல் வரக்கூடிய லாஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாமல் எக்ஸிக்யூஷனில் வந்து ஃபெயிலியர் நடக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் இன்றைக்கி உடனே போய் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் சேலஞ்சாக நம்ம முன்னாடி வைக்கப்படுது விச் நீட்ஸ் அ ஸ்கில் டு ஓவர் கம் திஸ் பேரியர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாலிசிஸ் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆக்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஆக்ட்ஸோட எக்ஸிக்யூஷனில் வந்து நமக்கு இஷ்யூஸாக சேலஞ்சஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிசபிலிட்டி. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கம்யூனிட்டிக்கு வந்து அவேர்னஸ் வேணும். அது பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லோக்கல் கம்யூனிட்டி பீப்புளாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, கூட படிக்கக்கூடிய குழந்தைகள், டீச்சர்ஸ் யாராக இருந்தாலுமே சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் தேவைப்படுது. பிகாஸ் இந்த குழந்தைங்களுக்குமே எஜுகேஷன் வந்து அவங்களுடைய ரைட் அப்படிங்கிறது தெரியணும். இந்த குழந்தைங்களும் வந்து மற்ற குழந்தைங்களை போல் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கணும், கற்றுக்கணும், அவங்களுக்கும் அதை போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து சொசைட்டியில் கண்டிப்பாக வரணும். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸுமே வந்து அவங்க குழந்தைங்கள ரெசிஸ்ட் பண்ணி அவங்கள வந்து மற்ற குழந்தைங்களோட சேர விடாமல் பண்ணுறது, இல்லை தட் இஸ் டியூ டு ஃபியர் ஆர் லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆர் அகாடமிக் கன்சர்ன்ஸ். இது எதனால் வேணாலும் இருக்கலாம். மற்ற குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்கள ஏதாவது செஞ்சுருவாங்களோ, புள்ளி பண்ணுவாங்களோ, ஷேம் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி நினைக்கலாம். இந்த குழந்தைங்க வந்து அவங்கக்கிட்ட மிங்கிள் ஆகாமல் இவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இல்லை வந்து இவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக இருப்பாங்க, லோ பேஸில் லேர்ன் பண்ணுவாங்க, அதனால வந்து இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லோவாயிடும். இந்த மாதிரி எந்த விஷயமா வேணால் இருக்கலாம். அந்த விஷயத்தினால பேரண்ட்ஸ் வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அந்த குழந்தைங்கள இன்க்ளூசிவ் ஸ்கூலில் கொண்டு வரத்துக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பெரிய சேலஞ்சஸாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு 13 இஷ்யூஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 3 சேலஞ்சஸ் பார்த்தோம். ஒரு இன்க்ளூசிவ் செட்டப் கொண்டு வரத்துக்காக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட். ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ரூமோட ஃபிசிக்கல் செட்டப்ஸ் மாத்திரம் கிடையாது. பட் அந்த கிளாஸ் ரூமை அந்த டீச்சர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியோடு அந்த கிளாஸ் ரூமை கொண்டு போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது, அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்குமான ஒரு கம்யூனிகேஷன், ஒரு லாங்குவேஜ், ஒரு பாண்டிங் இதெல்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் வரும் இல்லையா. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது தான் வந்து அது ஒரு குட் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பிஹேவியர் என்ன, அதனால் என்னெல்லாம் இருக்குது, இதில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் என்ன? இட் இஸ் த ப்ராசஸ் டீச்சர்ஸ் யூஸ் டு கிரியேட் பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் டு ஃபேஸ் ஆர் விர்ச்சுவல் லேர்னிங். நம்ம சொன்னதான் ஒரு
பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு எதர் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒன் பேசி அந்த கிளாஸ் ரூமை வந்து பாசிட்டிவாக கொண்டு வருது ஆர் விர்ச்சுவல் லேர்னிங் மோட்ஸில் பை எனி மீன்ஸ் ஒரு கிளாஸ் ரூமை வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட வச்சுக்கிறது தான் வந்துட்டு அந்த டீச்சரோட முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுதான் வந்து ஒரு குட் கிளாஸ் ரூமாகவும் கன்சிடர் பண்ணப்படுது. இது மாதிரி எதுக்காக இருக்கணும்? இப்போ வெல் மேனேஜ்டு கிளாஸ் ரூம்ஸ் வந்து பாசிட்டிவ் பிஹேவியர் ஸ்ட்ராட்டஜிஸும் சோஷியல் எமோஷனல் லேர்னிங்கோடவும் இருக்கணும். அதுதான் வந்து மெயின் கான்செப்டாக இங்கே சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் லேர்னிங்க்கு வந்து அது ரொம்பவே வழிவகுக்கும். அதுதான் வந்து இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ். எதுக்கு அப்படி பாசிட்டிவ் கிளாஸ் ரூமாக இருக்கணும்? அந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பிஹேவியருக்கு நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்பரான கிளாஸ் ரூம், பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டோடு இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய லேர்னிங் தான் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சக்ஸஸிவ் லேர்னிங்காக இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் கனெக்டடாக ஃபீல் ஆவாங்க. இது என்னோட கிளாஸ் ரூம், ஏன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன் டீச்சர்ஸ்க்குமே வந்து இது ஏன் குழந்தைங்க, அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் வரணும். அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகணும். அதுதான் வந்து கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த அப்ரோச்சில் என்ன வருது, இது எப்படி இந்த அப்ரோச் பண்ணணும் இந்த பிஹேவியரை அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ப்ரிவென்டிங் டிஸ்ட்ரப்ஷன் பிஃபோர் இட் ஹேப்பன்ஸ், அண்ட் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், ரெஸ்பாண்டிங் கரெக்ட்லி ஆஃப்டர் அ டிஸ்ட்ரப்ஷன். ஒரு இடத்த எப்படி நம்ம பாசிட்டிவாக வச்சுக்க முடியும்? அது வீடாகவே இருக்கட்டும், நம்ம வீடோ வேலை செய்கிற இடமோ கிளாஸ் ரூமோ எதுவாக வேணால் இருந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்த வந்து எப்படி அமைதியாக பாசிட்டிவாக நம்மளால் வச்சுக்க முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வரப்போகுது, இல்லை ஒரு இஷ்யூஸ் க்ரியேட் ஆக போகுது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டே நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது. இதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷராக எடுக்கிறது. இல்லை ஒரு இஷ்யூ ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதனுடைய கான்சிக்வன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் ஒரு வீடோ ஆஃபீஸோ ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? அதே தான் வந்து இங்கே ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம்லேயும் செய்யணும். எதர் ப்ரோஆக்டிவாக இருக்கணும், இல்லைனா ரியாக்டிவாக இருக்கணும். ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணணும். ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதோ, ஒரு குழந்தைகளோட பிஹேவியரை ப்ராப்பர் பண்ணுறதோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிடி பீரியட்க்கு போகிறாங்க, குழந்தைங்க வெளியில் போனால் எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க, எவ்வளோ கயோட்டிக்காக இருப்பாங்கங்கிறது நமக்கே தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லணும், அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுக்கணுமோ அந்த மாதிரி பார்க்கணும். இல்லை ஏதோ ஒரு 2 குழந்தைங்க சண்டை போட்டாங்க, பிரச்சனை வந்துருச்சு, ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, ஏதோ ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டாங்க, வாட் எவர் இட் இஸ், எது நடக்குதோ அதுக்கு ரியாக்டிவ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், காம் அண்ட் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணணும். ஓவர் ரியாக்ஷன் பண்ணிடக்கூடாது. எல்லாருக்குமே வந்து ஈக்குவலாக அதுக்கான ஜஸ்டிஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுதான் வந்து ஒரு கிளாஸ் ரூமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரோச்சாக வந்து இங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், எவிடன்ஸ் பேஸ்டு கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம இத்தனை நேரம் சொன்னோம் இல்லையா, கிளாஸ் ரூம் பிஹேவியர் மேனேஜ் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கொண்டு வரணும். நம்ம சொல்லிட்டோம், கிளாஸ் ரூமை வந்து ப்ராப்பராக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும், அதுதான் ப்ராப்பர் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகே, அப்போ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணுன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணால், என்ன மாதிரி வழிவகைகள்லாம் யூஸ் பண்ணால் நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் ரெண்டு பார்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஒரு கிளாஸ் ரூமை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு, மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமைசிங் ஸ்ட்ரக்சர் இந்த கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூமில் அதனுடைய ஸ்ட்ரக்சரை மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதாவது ஃபிசிக்கல் என்வரான்மெண்ட்டையும் மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடியவங்களுடைய டிசிப்ளின், அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ரொட்டீனையும் வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது. மேக்ஸிமைசிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது 2 விஷயம் இங்கே சொல்கிறாங்க. ஒன்று வந்து கிளாஸ் ரூமை ஸ்ட்ரக்சரைஸ்டு பண்ணுறது, ப்ராப்பர் அரேஞ்சிங் டேபிள், சேர்ஸு, புக்ஸு, பேகு, போர்டு, இந்த மாதிரி அந்த டேபிள் இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி, லைட்டிங் இருக்கிற மாதிரி, வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி இந்த கிளாஸ் ரூமுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது. இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸோ அவங்களுடைய ரொட்டீனை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு, அவங்க எப்படி எழுதணும், படிக்கணும், பிஹேவியர் என்ன, குவைட்டாக இருக்கணும், இந்த மாதிரி அவங்களுடைய ரொட்டீனை வந்து ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுறது. இதுதான் வந்து மேக்ஸிமைசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் தி கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட், டீச்சிங், மானிட்டரிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸிங் த ரூல்ஸ். ஸோ நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ரூல் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டீச்சர் இஸ் நாட் தேர் இந்த கிளாஸ் ரூம் வந்து குவைட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் டீச்சர் ஒரு ரூல் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸ் ஷுட் பி கிளியர், சிம்பிள் அண்ட் பாசிட்டிவ்லி ஸ்டேட்டட். அதாவது பாசிட்டிவ்லி ஸ்டேட்டட் இங்கே எதுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, டெல் தெம் வாட் டு டூ, நீ என்ன பண்ணணும்னு சொல்லணும். அதாவது நீ டீச்சர் இல்லைன்னா அமைதியாக இருக்கணும், அப்படி தான் நம்ம சொல்லணும். நீ அமைதியாக இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, அந்த மாதிரி வாட் நாட் டு டூ, நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ கத்தக்கூடாது, நீ வந்து குதிக்கக்கூடாது, இந்த மாதிரி எழுந்திரிச்சு ஓடக்கூடாது, இதெல்லாம் சொல்லாமல்
யூ ஹாவ் டு ரிமைன் குவைட் அண்ட் சைலண்ட் அப்படின்னு என்ன பண்ணணுமோ பாசிட்டிவாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் குழந்தைங்களுக்கு சொல்லணும். அதே நேரம் இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு கிளியர் அண்ட் சிம்பிளாக வந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த ரூல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுறது, அதுக்கப்புறம் 2 நாள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, திடீர்னு நம்மளை பிரின்ஸிபலோ இன்சார்ஜோ நம்மளை சத்தம் போட்டதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த மாதிரி இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக ரூல்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக டீச் பண்ணி அதை வந்து மாடலும் பண்ணணும். விச் இஸ் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதை வந்து அவங்களுக்கு ஒரு பிஹேவியரில் கொண்டு வர மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். இதுதான் வந்து டீச்சிங், மானிட்டரிங் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸிங் த ரூல்ஸ். நெக்ஸ்ட் ஆக்டிவ்லி என்கேஜிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கிளாஸ் ரூம் வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் மேனேஜ்மெண்ட்க்கு. ஸோ ஆக்டிவ்லி என்கேஜிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது குழந்தைங்களை வந்து எல்லா குழந்தைங்களையுமே எல்லா விஷயத்துலையும் என்கேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ சிம்பிளாக வந்து அவங்கள ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறதுக்கு பதிலாக ஒரு கொஷின் கேட்குறோம், ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணுறதுக்கு பதிலாக இவங்க கொஷின் கேட்டு எல்லா குழந்தைங்களுமே எழுதுகிற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் செஷனில் ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மொத்த கிளாஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஹை ரேட்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் பேஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், பியர் டியூட்டரிங், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமாகவும் வந்து கிளாஸை என்கேஜாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டு அக்னாலேஜ் அப்ரோப்ரியேட் பிஹேவியர். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு குழந்தை கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க, ப்ராப்பராக நடந்துக்கிட்டாங்க, சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதோட அப்ராப்ரியேட் பிஹேவியர் வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அவங்கள ப்ரைஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அவார்ட்ஸ் கொடுக்கணும், அவர் வந்து ஏதாவது அந்த டீமுக்கு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு கிஃப்ட் ஆர் ப்ரிவிலேஜ், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள், டோக்கன்ஸ், அதுதான் வந்துட்டு இங்கே ஸ்பெசிஃபிக் அண்ட் கண்டிஞ்சன்ட் ப்ரைஸ், குரூப் கண்டிஞ்சன்சிஸ் அண்ட் டோக்கன் எக்கானமி அப்படிங்கிற ஹெட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு குழந்தை சொல்ல பேச்சு கேட்டு அப்ராப்ரியேட்டாக ஒரு பிஹேவியர், பாசிட்டிவாக பிஹேவியரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ப்ரைஸிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் இருக்குது அப்படின்னா அந்த இன்அப்ராப்ரியேட் பிஹேவியரை எப்படி வந்து நம்ம கொண்டு வரணும், மாற்றணும், அதுக்கு எப்படி வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் டு ரெஸ்பாண்ட் டு இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர். இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து எரர் கரெக்ஷன். எரர் கரெக்ஷன்னா இமீடியட் கரெக்ஷன் ஆஃப் த மிஸ்டேக். ஒரு குழந்தை தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அது அகடமிக்லேயே இருந்தாலும் சரி, கேரக்டர் வைஸ்லேயே இருந்தாலும் சரி, டிசிப்ளின் வைஸ்லேயே இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக அந்த தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், ரீஎன்ஃபோர்ஸிங் தி ஆப்போசிட் குட் பிஹேவியர். இப்போ தப்பாக எழுதுகிறாங்க, நோட் புக் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறவங்கள நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நம்மளும் மெயின்டைன் பண்ணால் நமக்கும் இந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரீஎன்ஃபோர்ஸிங் தி ஆப்போசிட் குட் பிஹேவியர். நெக்ஸ்ட்டு பிளான்ட் இக்னோரிங். அந்த குழந்தைங்கள வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் ஏதாவது பண்ணுறாங்க, பர்டிகுலராக அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக வந்து இப்போ வீட்லேயே குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க தெரியுங்களா. ஒரு 4 பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அப்போ தான் அடம் பிடிக்கும், அப்போ தான் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கும், அழுது காட்டுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள இக்னோர் பண்ணிட்டோம்னா இவகிட்ட வேலைக்காகாது அப்படிங்கிற நினைப்பில் அவங்க விட்டுருவாங்க, கொஞ்சம் நேரம் அழுவாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக ஏதாவது பிஹேவியர் பண்ணாங்க அப்படின்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணிடணும். யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம்னா ஒன்றும் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சால் அவங்களே குவைட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அவுட் ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நம்ம ப்ராப்பர் டைம் செட் பண்ணி அந்த டைமில் பிஹேவ் பண்ணணும். இந்த மாதிரி நீ பண்ணலை அப்படின்னா உனக்கு வந்து அவார்ட்ஸ் கிடையாது, ரிவார்ட்ஸ் கிடையாது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு நெகட்டிவ் இன்அப்ராப்ரியேட் பிஹேவியரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்அப்ராப்ரியேட் பிஹேவியருக்கு என்ன டூல்ஸ்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, டீச்சர் கையிலேருந்து பெரம்ப பிடுங்கியாச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் வரும்போது என்ன மாதிரியான டூல்ஸ் ஹேண்டில் வச்சு நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் திங் ஐ கான்டாக்ட். ஒரு கண்ணு பார்வையிலே வந்து அந்த குழந்தைங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அந்த டீச்சர் வந்து இருக்கணும். ஸோ ஐ கான்டாக்ட், ப்ராக்சிமேட்டிக் கண்ட்ரோல், ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். டீச்சர்ஸ் இங்கே பக்கம் மூவ் ஆனால் பக்கத்தில் நின்னாலே தெரியணும் நம்மளை பார்த்துட்டாங்க, நம்மக்கிட்ட தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட், குழந்தைங்களை ஆக்டிவாக என்கேஜ் பண்ண வைக்கிறது, ரிமைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறது. ரீடைரக்டிங் டு ரெக்கையர் டாஸ்க், அவங்க எந்தில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்களோ அந்த டாஸ்க்குக்கு அவங்கள ரீடைரக்ட் பண்ணுறது. ரிவார்ட்ஸ் கொடுக்குறது, அதே மாதிரி செல்ஃப் மானிட்டர் பண்ணுறது. ஏர்ன் ரிவார்ட்ஸ், ஃபெயிலியர், அதாவது ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபெயிலியர், அவங்களுக்கு உனக்கு ரிவார்ட் கிடையாது அந்த மாதிரி இது பண்ணுறது. அவங்கள சீட் சேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறது.
இந்த குரூப்லேருந்து பிடி பீரியட் கட் பண்ணுறோம், இல்லை இந்த குரூப்லேருந்து தனியாக இருக்கும், இந்த மாதிரியான சில விஷயங்கள், அதாவது சில விஷயங்கள் கொடுத்தும் சில விஷயங்கள் எடுத்தும் அவங்களுடைய இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இவ்வளோ நேரம் படித்தது கிளாஸ் ரூமை எப்படி மேனேஜ் பண்ணணும், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். நெக்ஸ்ட்டு அது வந்து பார்ட் ஏன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பார்ட் பி அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த கிளாஸ் ரூமில் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு டீச்சர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஷுட் பி எஃபெக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ட் கமாண்ட்ஸாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்டோடைய அட்டென்ஷனை கெயின் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஒன் டைம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், டாமினேட்டிங்காக இருக்கணும், அந்த டீச்சர் பேசும்போதே வந்து கவனிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும், எஃபெக்டிவாக ஃபேமாக இருக்கணும், ஒன் அட் அ டைமில் இருக்கணும். அப்போ தான் ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷனை வந்து நம்மளால் கிராப் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சீக்வன்சிங் அண்ட் ஸ்கெடியூலிங். லாங் டிமாண்டிங் டாஸ்க், பெரிய டாஸ்க் இருக்குது, ஒரு பெரிய விஷயம் அவங்கள பண்ண வைக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து குட்டி குட்டியாக நடுவில் என்ஜாயபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து அவங்க ஃப்ரஸ்ட்ரேஷனை போக்கி நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம். இப்போ கிளாஸே சில சமயம் பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு வேகாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, ட்ரை சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் பார்த்தா நிறைய நடுவில் ஜோக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை டீச்சர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லி நம்ம கிளாஸ் எடுப்போம் இல்லையா. வேறு ஏதாவது அது கூட ரிலேட் ஆகிற மாதிரி ரியல் லைஃப் ஸ்டோரிஸோ இல்லை வேறு ஏதாவது காமெடிஸோ அந்த மாதிரி. ஏன்னா அவங்கள வந்து அந்த போரிங்லேருந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து அவங்கள மீட்டு திருப்பியும் அந்த லெசனுக்குள்ளே கொண்டு வரதுக்காக அந்த மாதிரி லாங் டிமாண்டிங் டாஸ்க்லாம் இருக்கும்போது நடுவில் குட்டி குட்டியாக என்ஜாயபிள் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறது மூலயமா அவங்கள வந்து நம்ம இந்த இது கண்டென்ட்லேயே வச்சுருக்கலாம். இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரிலேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ். அதே மாதிரி பேஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன். பேஸ் அப்படின்னா இந்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லெசன்ஸ் நடத்தும் போது ஒரு பிரிஸ்காகவே வந்து குழந்தைங்கள வச்சுருக்கணும். பிரிஸ்காக வச்சுருக்கும்போது என்ன ஆகும், அவங்க வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் சொல்லிகிட்டே இருக்கிறது, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் சொல்கிறது, இந்த மாதிரி லெசனை வந்து ஒரு பிரிஸ்காகவே மூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். போரிங்காக எடுத்துகிட்டு போகாமல் கொண்டு போகும்போது அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாகும். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் அண்ட் ஆக்சஸ். சாய்ஸ் அண்ட் ஆக்சஸ் அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கான சாய்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். உனக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சாய்ஸ் கொடுக்கும்போது அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ரொம்பவே மோட்டிவேட்டடாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாகவும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மேனேஜிங் ட்ரான்சிஷன்ஸ். கிளியர் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த டிஸ்ட்ரப்ஷனும் இல்லாமல் அவங்க வந்து லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஆடியோ க்ளூஸோ இல்லை கலர் கோடர் க்ளூஸோ இந்த மாதிரி கிளியர் சிக்னல்ஸ் அவங்களுக்கு எந்த வகையில் அது புரியுமோ அந்த மாதிரியான சிக்னல்ஸ் மூலயமா அவங்களுக்கு அந்த லெசனை வந்து நம்ம புரிய வைக்கணும். இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், கிளாஸ் ரூம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் பிஹேவியரோட ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம் பிஹேவியர்னா என்ன, அதோட மீனிங் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம். இதுக்கு இப்போ வந்து அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன, எப்படி வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டாப்பிக்காக இருக்கக்கூடியது வந்து இங்கே ஃபாஸ்டரிங் ஃபேமிலி ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு இன்க்ளூசிவ் செட்டப் கொண்டு வரணும்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி யாரெல்லாம் முக்கியமாக இருக்காங்க இதில், ஃபேமிலி பீப்புள், ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி மெம்பர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த இன்க்ளூசிவ் செட்டப்பை கொண்டு வர முடியும். ஸோ இவங்க வந்து எப்படி பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும், இவங்க வந்து எப்படி இன்வால்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸிங் ஃபேமிலி இன்வால்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியோட இன்வால்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ டீச்சருக்கும் ஃபேமிலிக்குமான ஒரு ரேப்பட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அவங்க சைடோட இது வந்து புரியும். ஃபேமிலியும் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு தெரியும். டீச்சர்ஸ்க்குமே வந்து ஸ்கூலில் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு என்ஷூரிங் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட். இது ஃபேமிலி அண்ட் டீச்சர்ஸ் மாத்திரம் இருந்தால் போதாது, சுற்றி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி பீப்புளுமே வந்துட்டு நெய்பர்ஹுட் இருக்கிறாங்களோ அந்த ஸ்கூலை பற்றின ஒரு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணும், அந்த ஸ்கூலுக்கு வந்து வர்றதுனால என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத சொல்லணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி ஆஸ் ஆக்டிவிஸ்ட். இந்த வீட்டில் ஃபேமிலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் வந்து ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா. அவங்க வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமை இன்க்ளூசிவ் பாலிசிஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்கான எல்லா வகைகளும் செய்யணும். ஸோ ஒரு ஃபேமிலிஸ் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான், ஃபேமிலிஸ் வந்து முன்னோக்கி வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு மற்ற சைட்லேயும் சப்போர்ட்ஸ் கிடைக்கும்போது இந்த இன்க்ளூசிவ் ஸ்கூல்ஸை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு லீட் ரோல் எடுத்து இதை ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலி வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டர்ஸாகவும் இருக்கணும். எப்படி கான்ட்ரிபியூட்டர்ஸாகவும் இருக்கணும், இன்க்ளூசிவ் லேர்னிங்கை வந்து வீட்லேயும் சொல்கிற மாதிரி, ஹோமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி அவங்களுக்கு மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களுமே அவங்க சைட்லேருந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும்,
அகாடமிக் வைஸ்லேயும் சப்போர்ட்லேயும் சரி, மென்டல், ஃபிசியாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் எல்லா வகையிலுமே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் வந்து அவங்களை இன்னும் பெட்டர் பர்சனாக ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி ஆஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கூல், ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி இவங்க எல்லாருமே ஒரு பார்ட்னர்ஸாக எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க 3 பேருமே ஒரு எஃபிஷியன்ட் கொலாபரேஷன் இருந்தால் மட்டும்தான் பேரண்ட்ஸை வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இதில் வைக்க முடியும். இது எல்லாமே தான் அந்த குழந்தைங்களை வந்துட்டு சக்ஸஸ் கொண்டு வரதுக்கான வழிவகையாக இருக்கும். ஸ்கூல், ஃபேமிலிஸ், கம்யூனிட்டிஸ் எல்லாருமே 3 பேருமே பார்ட்னர்ஸாக இருந்து அந்த குழந்தைய சக்சீட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபேமிலி சப்போர்ட்டிங் அதர் ஃபேமிலி. ஸோ இப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் நீட் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அதுவும் முக்கியமாக பாவர்ட்டியில் இருக்காங்க, இல்லை ஐசோலேட்டட் ஏரியாஸில் இருக்காங்க அப்படின்னா மற்ற ஃபேமிலி பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்கள அந்த இடத்துல இருந்து இன்க்ளூசிவ் ஸ்கூலுக்கு கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். எந்த வகையில் நம்மளால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ அந்த வகையில் வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ரியலி இன் பாவர்ட்டி அண்ட் ஐசோலேட்டட் ஏரியா. ஸோ ஃபேமிலிஸ் சப்போர்ட்டிங் அதர் ஃபேமிலிஸ். நெக்ஸ்ட் இன்வால்மெண்ட் இன் கவர்னன்ஸ், பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ் இன் டெசிஷன் மேக்கிங் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இவங்க வந்து வீட்டில் குழந்தைங்கள பண்ணுறது மட்டும் இல்லாமல், பார்க்குறது மட்டும் இல்லாமல் கவர்னன்ஸ்லேயும் வந்து இன்வால்வ் பண்ணும். கவர்னிங் தி ஸ்கூல்ஸ், கவர்னிங் தி அந்த மேனேஜ்மெண்ட்ஸ், இதில் வந்து எந்த வகையில் இன்வால்வ் பண்ணணும்னா டெசிஷன் மேக்கிங்லேயும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிலையும் வந்து இந்த பேரண்ட்ஸை இன்வால்வ் பண்ணணும். இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் இல்லையா, அப்போ இவங்களையும் இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து ஃபேமிலி கிட்ட, ஸ்கூல் கிட்ட அண்ட் கம்யூனிட்டி பீப்புள் கிட்ட ஒன்றா சேர்ந்து கிடைக்கும் போது இந்த இன்க்ளூசிவ் செட்டப்பை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரன் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறோம். So finally, last part of this unit, teachers' role in inclusion of CWSN. ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைங்களுக்கு டீச்சர்ஸோடைய ரோல் என்ன, ஸோ நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தோம், கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பிஹேவியர் என்னென்னு பார்த்தோம், அதில் இஷ்யூ சேலஞ்சஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், அதுக்கான என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபேமிலி, ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டி வந்து எந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக டீச்சர்ஸ் ரோல் இன் இன்க்ளூஷன் ஆஃப் அ CWSN. டீச்சர்ஸ் வந்து என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன். இங்கே 9 ஸ்ட்ராட்டஜிக் ரோல் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன். ஒரு குழந்தையோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை மெயினாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடியவங்க வந்து டீச்சர்ஸ் தான். பிகாஸ் லாட் ஆஃப் த டைம் த சைல்ட் ஸ்பெண்ட் வித் த டீச்சர். ஸோ அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறத ஃபஸ்ட் இவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு குரூப் ஃபிக்ஸ் பண்ணி அந்த குரூப்பில் ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அதில் அவங்க ப்ராஜெக்டோ ஆக்டிவிட்டியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து டெவலப் ஆகும். அதனால் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் வந்து கொண்டு வரணும். நெக்ஸ்ட் மாடிஃபைடு மார்க்கிங், ஃப்ளெக்சிபிள் கிரேடிங் பாயிண்ட்ஸ் இருக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரியான கிரேடிங் சிஸ்டம் இல்லாமல் அந்தந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரியான கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வரணும். அதில் ஃபீட்பேக்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் அட்ரஸிங் பேரண்டல் கன்சர்ன்ஸ், பேரண்ட்ஸ் வந்து என்ன ஒரு விஷயம் கொண்டு வந்தாலும் அவங்க பயம் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அவங்களுடைய இஷ்யூஸை வந்து இவங்க அட்ரஸ் பண்ணி அதற்கான சொல்யூஷன்ஸ் வந்து இவங்க கொண்டு வரணும். நெக்ஸ்ட் வேரிட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபார்மேட்ஸ். நார்மலாக ஒயிட் போர்ட்ஸும் சாக் அண்ட் டாக் மாத்திரம் இல்லாமல் பேடு லேர்னிங், ஸ்டூடெண்ட் லெட் ப்ரெசன்டேஷன்ஸு, எல்லா விதமான டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லித்தரணும். ஏன்னா இது வந்து ஒரு டைவர்சிஃபைட் கிளாஸ் ரூமாக இருக்கும். வென் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் தேர், அது வந்து ஒரு டைவர்சிஃபைட் கிளாஸ் ரூமாக இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் மட்டும்தான் வந்து அங்கே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் கொலாபரேட்டிவ் அப்ரோச், ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். 2 heads are better than 1 இதுக்கு சொல்கிறாங்க. நம்ம ஒரு டீச்சர் மாத்திரமே பண்ணுறதை விட அங்கே அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க கூடிய ஐடியாஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது, அவங்களுடைய சப்போர்ட்டோட பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸோடைய லோடை ஷேர் பண்ணிவிட்டு இவங்க வந்து கொலாபரேட்டிவ் அப்ரோச்சும் அந்த குழந்தைங்கள சக்ஸஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரலாம். அண்ட் லாஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கரிக்குலம் அடாப்டேஷன் டெக்னிக்ஸை, டீச்சிங் டெக்னிக்ஸை ஆல்டர் பண்ணுறது, குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம கரிக்குலமாக அடாப்ட் பண்ணணும். இதுதான் யூனிட் 4ல் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனாலும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ டீச்சிங் டெக்னிக்ஸை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும், அகாமடேஷன், மாடிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். அதுவுமே வந்து இந்த இன்க்ளூசிவ் செட்டப்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல்னால் ரீடிங் எய்ட்ஸு, டெக்ஸ்ட் ரீடர்ஸ்ன்னு சொல்லுவோம், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, லார்ஜ் பிரிண்ட்ஸ் கூட, ஆடியோவோட, இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ, பிரெய்லி புக்ஸு, ஹியரிங் எய்ட்ஸ், இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் வந்து
ப்ரொவைட் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன் டிஸ்க்ரீட் பர்சனல் அசிஸ்டண்ட். அதாவது அந்த குழந்தைங்களுக்கு தனியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு அசிஸ்டண்ட் வந்து கூடவே இருக்கணும். வி கால் தம் as peer buddies. ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க, கூடவேவும் இருப்பாங்க, அசிஸ்டிங்கும் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சிங்கிளாக இருக்கோம், நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வராது. ஸோ இது எல்லாம் தான் வந்து ஒரு டீச்சருடைய ரோலாக நம்ம இந்த யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த யூனிட்டோட கன்க்ளூஷனில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 14 ஸ்பெசிஃபிக் ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த 14 பாயிண்ட்ஸ் எழுதும்போது மேலே சொன்ன 9 பாயிண்ட்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகி வரும். இது வந்து உங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ஸாக இருந்துடும், ஈஸியாக உங்களால் எக்ஸாமில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் ரோல் இன் மேனேஜிங் கிளாஸ், இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த 14 பாயிண்ட்ஸ் எழுதும்போது உங்களுக்கு பேஜும் நிறைஞ்சிரும், பாயிண்ட்ஸும் நிறையா இருக்கும். அதே மாதிரி எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஆகிடும். நம்ம மேலே சொன்ன அதே விஷயங்கள் தான் இங்கேயும் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஐடென்டிஃபைங் தி சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் இந்த கிளாஸ் ரூம், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, ரெஃபரிங் தி சில்ட்ரன் டு எக்ஸ்பர்ட்டுடைய இது எடுத்து எக்ஸ்பர்ட்டுடைய சப்போர்ட் எடுத்துக்கிறது ட்ரீட்மெண்ட்காக, அக்செப்டிங் சில்ட்ரன் அண்ட் மேக்கிங் தெம் ஃபீல் அட் ஹோம், லோன்லினஸ் இல்லாமல் அந்த குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கம்ஃபர்ட் பிளேஸ் கொடுக்கறது, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து நார்மல் சில்ட்ரனுக்கும் டிசேபிள் சில்ட்ரனுக்கும் நடுவில் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி அந்த குழந்தைங்களுக்கான ப்ராப்பர் பிளேஸ், ஃப்ரண்ட் ரோவில் வந்து இப்போ கண்ணு ப்ராப்பராக தெரியாத குழந்தைங்கள ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கான ப்ராப்பர் பிளேஸை ப்ரொவைட் பண்ணுறது. ஆர்கிடெக்சரல் பேரியர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்டுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, அந்த குழந்தைங்களால் தனியாக போக முடியல, அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே வந்து இந்த குழந்தைங்கள இன்வால்வ் பண்ணணும். அடாப்டேஷன், சூட்டபிள் கரிக்குலம் அடாப்டேஷன் வந்து இந்த குழந்தைங்களுக்காக கொண்டு வரணும். நிறைய சப்ளிமெண்ட்ரி ரிசோர்ஸஸ், டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்காக எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி பேரண்டல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாகவே பேரண்டல் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அண்ட் கொலாபரேட்டிங் வித் மெடிக்கல், ஃபிசியலாஜிக்கல் அண்ட் சோஷியல் ஒர்க் பேனல், இது எல்லாமே வந்து கொலாபரேட்டிவில் வரும். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க எக்ஸ்பர்ட்ஸோட சப்போர்ட் எடுத்துக்கிறதுன்னு. அந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்லையோ ஃபிசியலாஜிக்கல் ஃபீல்ட்லையோ சோஷியல் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே கொலாபரேஷன்ஸ் எடுத்துக்கிறது. அச்சீவ்மெண்ட் அண்ட் டயக்னாஸ்டிக் டூல்ஸ் இந்த குழந்தைங்களுக்காக டிசைன் பண்ணுறது, எப்படி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய சக்ஸஸ் எப்படி இருக்குது அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கான டயக்னாஸ்டிக் டூல்ஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அடாப்டேஷன் இந்த லேர்னிங் எவாலுவேஷன், எக்ஸாம்ஸில் வந்து அவங்களை அடாப்ட் பண்ணுறது, அதுக்கான கன்செஷன்ஸ் கொடுக்குறது, இதுவுமே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன மாதிரியான கன்செஷன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது. அண்ட் ப்ரொவைடிங் சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஹியரிங் எய்ட்ஸு, பிரெய்லி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீபோர்டு அப்படிலாம் சொல்லியிருந்தோம். என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டிவ் டிவைசஸ் டெக்னாலஜிலையும் படிச்சிடணும் இல்லையா. ஸோ இது எல்லாமே கொடுப்பதன் மூலியமாக, இது எல்லாத்தையும் செய்கிறது மூலியமாக ஒரு டீச்சர் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க இன்க்ளூசிவ் செட்டப்பில் கொண்டு வரத்துக்கு. ஸோ வித் திஸ் யூனிட் 4 வந்து நம்ம யூனிட் 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிரியேட்டிங் ஒன் இன்க்ளூசிவ் ஸ்கூலில் 5 யூனிட்டுமே போட்டாச்சு. இந்த 5 யூனிட்ஸுமே நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஸ்டே டியூன், மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.